ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பில்ட் பண்ண ஐஓடி ப்ராஜெக்டான ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ண நம்மளுக்கு ஒரு அசிஸ்டண்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண போகுது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு இன்டோர் பிளான்ட் இருக்குது, எக்ஸாம்பிள் மணி பிளான்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு வெக்கேஷன் போயிட்டோம். ஸோ அந்த நேரத்தில் அந்த மணி பிளான்ட் வந்து யாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி வி டிடெக்ட் மாய்ஸ்சர் வந்து சென்ஸ் பண்ணோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாய்ஸ்சர் வந்து த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பம்ப் பண்ணி இரிகேட் பண்ணும் பிளான்ட்க்கு. டெக்னிக்கலாக இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன காம்பனன்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஆர்டினோ நானோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மாய்ஸ்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா மாய்ஸ்சர் லெவல் ட்ராக் பண்ணுறதுக்கு, அலாங் வித் கம்பேரட்டரோட யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பம்ப் பண்ணுறதுக்கு பம்பிங் மோட்டரும் அதோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பம்ப் ஆன்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்து த்ரெஷ்ஹோல்ட் லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக இருக்குது. ஸோ வந்து மோட்ரு வந்து ஆன் ஆகும் இப்போது. ஸோ மோட்ரு பம்ப் ஆகுது. ஒன்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு வாட்டர் போயிடுச்சு அப்படின்னா மாய்ஸ்சர் லெவல் அப்டேட் ஆகி தானாக வந்து இரிகேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.